ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.2 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், -44 ப்ளஸ் -88ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸு -88 -44 இந்த பக்கம் வரும்போது +44 ஆயிரும். அப்போ ஆன்சர் இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா -44 தான் கிடைக்கும். செகண்ட் சம் பாருங்கள், டேஷ் 75 = -45ன்னு கொடுத்துருக்காங்க. x -45 + 75. இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது, ஏன்னா அது ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி இருக்கிறனால மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது 30 கிடைக்கும். பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கிறனால +30 போட்டுடணும். அடுத்த சம் பாருங்கள், -30 + 50 = -18 கொடுத்துருக்காங்க. x -80 + 50. இதுலேருந்து நம்ம மைனஸ் தான் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது -30 கிடைக்கும் ஆன்சர். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்கள். -675 -400 = 1075 கொடுத்துருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்டிருக்காங்க. -675லேருந்து இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து +400. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் தான் நம்ம பண்ணணும். பண்ணும்போது -275 வரும். அப்போ இது வந்து ஃபால்ஸ். அடுத்த சம் பாருங்க, -15 -18 இஸ் த சேம் ஆஸ் 15 + 18 கேட்டிருக்காங்க. சேமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 15 + 18 வரும். அப்போ இது சேம் தான். அப்போ ட்ரூன்னு போடணும். அடுத்தது பாருங்க, -45 -8 -8 -45 கொடுத்துருக்காங்க. -45 இப்போ மைனஸ் ப்ளஸ் இல்லையா, மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ வந்து +8 ஆயிரும். இப்போ -45 + 8. இது -45லேருந்து 8 நம்ம மைனஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி இருக்கிறதுனால அப்போ வந்து 35 வரும். இது வந்து -35, ஏன்னா பெரிய நம்பர் மைனஸ் இருக்குன்னா இது -35 மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து -45 + 8 = +37 கொடுத்துருக்காங்க. 37 வரும். அதாவது இது ப்ளஸில் வரும், +37 வரும். அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஒன்று மைனஸ்லேயும் ஒன்று ப்ளஸ்லேயும் வரனால இது ஃபால்ஸ். அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. -3 -4 யூஸிங் நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. இது நம்ம நம்பர் லைனில் யூஸ் பண்ணி சொல்லணும். அது எப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம நம்பர் லைன் இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு -3லேருந்து 0லேருந்து -3க்கு வந்து நம்ம நகரணும். 1 2 3 ஸ்டெப்புக்கு நகர்ந்து காமிக்கணும். அடுத்து -3லேருந்து -4க்கு இப்படி வரணும். -3லேருந்து -4க்கு 4 ஸ்டெப் நம்ம நகரணும். -3 -2 -1 0 இந்த 1க்கு வரும், +1க்கு வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து +1 தான். -3 ப்ளஸ்ஸு. அப்போ -3லேருந்து 4லேருந்து -3 மைனஸ் பண்ணும்போது 1 கிடைக்கும், +1 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்து நம்ம நம்பர் லைன் யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும். -7 -10 யூஸிங் நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. இப்போது மைனஸ் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ 7 + 10 = 17 வரும். அப்போ நம்ம இதே மாதிரி நம்பர் லைன் போட்டு 0லேருந்து ஃபஸ்ட்டு 7 ஸ்டெப் வந்து நகர்ந்துக்கணும். 7 ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 ஸ்டெப்பு நகர்ந்துட்டு 7லேருந்து நம்ம அடுத்த 10 ஸ்டெப்பு நகரணும். அப்போ வந்து 17 மட்டும் நம்மளுக்கு இந்த ஸ்டெப்பு வரும். அப்போது 7 + 10 17 வருதா, நம்ம அந்த ஸ்டெப் நகரும் போது 17 வந்து நிற்கும். இது இப்படி தான் நம்பர் லைன் நம்ம வரைஞ்சி காமிக்கணும். அடுத்த சம் பாருங்கள், 35 -64ன்னு போட்டிருக்கு. மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 35 + 64 வந்து 99 தான் ஆன்சர். பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறது -99. அடுத்து -200 + -100ன்னு வந்திருக்கு. ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்துடும். அப்போ -100ன்னு வந்துடும். -200 -100 ரெண்டையுமே நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போ 300 வரும். பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறது -300ன்னு போடணும். இதோட ஆன்சர் இதுதான். அடுத்து கபிலன் வாஸ் ஹேவிங் 2 பென்சில் வித் 2 pencil, 2 Sendil and 3 to Karthik. His father gave him 6 more pencil. From that
have 8 two sisters. How many pencilsன்னு கேட்குறாங்க. இப்போ கபிலன்றவங்களுக்கு வந்து 10 பென்சில் இருக்குது. அதில் வந்து 2 பென்சிலை செந்தில்ன்றவங்களுக்கும் அடுத்து 8 ஆயிரும். 2 கழிச்சோம்னா 8லேருந்து 3 பென்சிலை வந்து கார்த்திக்ன்றவங்க கொடுத்துட்டாரு. அப்போ 5 ஆயிரும். 5லேருந்து அவங்க அப்பா 6 பென்சிலை திரும்படியும் கொடுக்கும்போது அது 11 ஆயிரும். இப்போ 11 - 8 தங்கச்சிக்கு ஒரு 8 பென்சிலை கொடுத்துட்றாரு. அப்போ ஆன்சர் வந்து 3. மிச்சம் அவர்கிட்ட 3 பென்சில் இருக்குன்னு நம்ம எழுதணும். இப்படி தான் வரும். அடுத்த சம் பாருங்க. A lift is on the ground floor if it goes 5th floor up to 10th floor from there, which floor with the lift we அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு லிஃப்ட்டில் இருக்கோம். இப்படி வந்து மார்க் லைன் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் மார்க் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம் லிஃப்ட்டில். இதுலேருந்து கீழே வந்து 5 ஸ்டெப்புக்கு போகணும். -5 ஃப்ளோருக்கு போகுது. அப்போ 1 2 3 4 5 இந்த ஸ்டெப்புக்கு வருது. அப்புறம் இங்கேருந்து மறுபடியும் நம்ம 10 ஸ்டெப்புக்கு வந்து மேலே போகுது லிஃப்ட்டு, அப் டு 10 ஸ்டெப். அப்போ இங்கேருந்து ப்ளஸ் போகிற இடத்துக்கு போகணும். அப் டுனா ப்ளஸ்ஸு, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ +5ல் வந்து லிஃப்ட் நிற்கிது. அதாவது 0வில் இருக்கோம். நம்ம -5க்கு வந்து போகிறோம். 5 ஸ்டெப் கீழே போகிறோம். அடுத்து அங்கேருந்து +10 ஸ்டெப் மேலே போகிறோம். இப்போ +10 -5லேருந்து 10 நம்ம மைனஸ் பண்ணோம்னா 5 வரும் ஆன்சர். இதோட ஆன்சர் 5 தான். நம்ம ஸ்டெப் போட்டு காமிச்சோம்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். 5th ஃப்ளோர் அபவ் த கிரவுண்ட். 5th ஃப்ளோரில் வந்து நிற்கிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள். வாட் நம்பர் ஷுட் பி added to -17 to get -19 கேட்டிருக்காங்க. -17 ப்ளஸ் டேஷ் -19 டேஷ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஆன்சரை. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -19 + 17. -17லேருந்து +17லேருந்து -9 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா -19லேருந்து +19 நம்ம மைனஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். பெரிய நம்பர் மைனஸ்ன்றனால நம்ம -2 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். -45 -12. -45லேருந்து மைனஸ் இது ப்ளஸ்ஸு, அப்போ +12ன்னு எடுத்துக்கணும். -45லேருந்து +2 நம்ம மைனஸ் பண்ணும்போது -35 கிடைக்கிது. அடுத்து -35 ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து 30 தான் கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. அப்போ இது சேம் கிடையாது. அப்புறம் ஹீ இஸ் நாட் கரெக்டுன்னு நம்ம போடணும். இந்த சம்மை போட்டு பார்த்துட்டு 35 வரும் ஆன்சர் போட்டோம்னா. அப்போ இது 30 வரும்னு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 30 வராது. அப்போ ஹீ இஸ் நாட் கரெக்டுன்னு போடணும். அடுத்த ஆப்ஜெக்ட் டைப் பாருங்கள். 2 தான் கொடுத்துருக்காங்க. -5 -8ன்னு கேட்டிருக்காங்க. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ -5லேருந்து +18 இப்படி இருக்குது. 18 போட்டுக்கணும். இதுலேருந்து 5 மைனஸ் பண்ணால் +13 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஆப்ஜெக்ட் +13 தான் ஆன்சர். செகண்டு 10th சம் பாருங்கள். -100 -0 +100ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அப்போது -100லேருந்து -100 மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். இதோட ஆன்சர் 0 தான். இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸசைஸ் 1.2 வந்து ரொம்ப ஈஸி. தேங்க்யூ.